ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓரெழுத்து ஒரு மொழியில் 4வது எழுத்து ஈ. ஈனா என்ன பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொடு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இன்னும் சில பல பொருள் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். இந்த பிக்சரை பாருங்கள். இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிக்சரை வச்சு தான் நம்ம இதுக்கான ஷார்ட்கட்டை உருவாக்கியிருக்கோம். சரியா? அழகிய காலை பொழுதில் தாமரை குளத்தில் கொக்கானது மீனுக்காக காத்திருக்க, வண்டுகளும் பூச்சிகளும் ரீங்கார இசையமைக்க, சிறு பறவைகள் கானம் பாடின. தேனீக்கள் இதழ் விரித்த மலர்களிலிருந்து சுறுசுறுப்பாக தேனை சேகரித்தது. குளக்கரையில் இருந்த குகையில் ஒரு நரியும் அங்கிருக்கும் மரத்தின் அடியில் ஒரு பாம்பும் வாழ்கின்றன. கல்வி, செல்வம், வீரம் ஆகிய அனைத்தையும் கொடுக்கும் நாமகள், திருமகள், பார்வதி ஆகியோர் தாமரை மலரில் அழகாய் வீற்றிருக்கும் இங்கு அழிவை தரும் அம்புக்கு இடமில்லை, இந்திரவில் மட்டுமே தோன்றி அழகு சேர்க்கும். அதாவது இங்கே அதாவது ஒரு சீனரியாக நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிறவங்க நாமகள், திருமகள், பார்வதி. இதை நம்ம எப்படி சொல்லணும்னா கலைமகள், திருமகள், மலைமகள்னு சொல்லணும். ஆனால் நமக்கான அந்த வேர்டு அதுதான் அப்படிங்கிறனால கலைமகளோட பேர் நாமகள்னு இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? திருமகள் அது அப்படியே தான் இருக்குது. மலைமகளை பார்வதின்னு கொடுத்துட்டனால நம்ம இங்கே பார்வதியாகவே வச்சுருக்கோம். மலைமகள்னு மாற்றலை. நமக்கு என்ன வார்த்தை நமக்கு தேவையோ அதை குறிப்பிடுறதுக்காக நம்ம அந்த இடத்துல அந்த வார்த்தையை மாற்றலை. அதுக்கப்புறம் இந்திரவில் அப்படின்னா வானவில். சரியா? இந்திரவில்ங்கிறது வானவில். வேறு ஏதாவது நான் அர்த்தம் சொல்லாமல் விட்டுட்டேனா? இல்லை. சரி, இன்னொரு தடவை நான் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு தடவை நீங்கள் கேட்டிங்கனாலே இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேயா? அழகிய காலை பொழுதில் தாமரை குளத்தில் கொக்கானது மீனுக்காக காத்திருக்க, வண்டுகளும் பூச்சிகளும் ரீங்கார இசையமைக்க, சிறு பறவைகள் கானம் பாடின. தேனீக்கள் இதழ் விரித்த மலர்களிலிருந்து சுறுசுறுப்பாக தேனை சேகரித்தது. குளக்கரையில் இருந்த குகையில் ஒரு நரியும் அங்கிருந்த மரத்தினடியில் ஒரு பாம்பும் வாழ்கின்றன. கல்வி, செல்வம், வீரம் ஆகிய அனைத்தையும் கொடுக்கும் நாமகள், திருமகள், பார்வதி ஆகியோர் தாமரை மலரில் அழகாய் விற்றிருக்கும் இங்கு அழிவை தரும் அம்புக்கு இடமில்லை, இந்திரவில் மட்டுமே தோன்றி அழகு சேர்க்கும். சரி, அந்த வார்த்தைகள் என்னென்னு பார்த்துடலாம். ஈ அப்படின்றதுக்கு பொருள் தாமரை, கொக்கு, வண்டு, பூச்சி, தேனி, இதழ், தேன், சிறு பறவை, குகை, நரி, பாம்பு, கொடு, நாமகள், திருமகள், பார்வதி, அழிவு, அம்பு, இந்திரவில். ஓகே கைஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.